என்ன அரவிந்த் கால் பண்றான்? இப்ப என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஹலோ, சொல்ல அரவிந்த். ரஜினி எப்படி இருக்க? உன் வாய்ஸ் எவ்வளவு டென்ஷனா இருக்கு? உன்கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. அது போதாத டென்ஷன் ஆகிறதுக்கு? ஏன் ரஜினி இப்படி சொல்ற? நான் உன்னை ஹர்ட் பண்றேன்னு சொல்றியா? ஐயோ அரவிந்த், சாரி. ஐம் ரியலி சாரி. நான் அப்படி மீன் பண்ணி சொல்லல. ராதிகா எப்ப என்ன பண்ணுவான்னு டென்ஷனா இருக்கு. எனக்கு நீ போன தடவை கால் பண்ணப்போ முரளி செஞ்ச வேலையால டென்ஷன். அதான் அப்படி சொன்னேன். ஹலோ. சொல்லு ரஜினி, கேட்டுட்டு தான் இருக்கேன். நீ தானே கால் பண்ண? என்ன விஷயம்னு சொல்லவே இல்லையே. ஆமாமா, முக்கியமான விஷயம்தான். நீ ஃப்ரீயா இருக்கியா? இருக்கேன், சொல்லு. இல்ல, நேர்ல தான் சொல்லணும். நேர்லையா? ஆமா ரஜினி, போன்ல பேச முடியாது. ரஜினி. இல்ல, கண்டிப்பா நேர்ல தான் பேசணும் அரவிந்த். ஆமா, ஏன் வர முடியாதா? இல்ல, கல்யாணத்தன்னைக்கு நேர்ல பேசணும்னு மண்டபத்துல கூப்பிட்டியே, ஞாபகம் இருக்கா? ரஜினி எங்க இருக்க? என்ன அரவிந்த், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? எந்த பிரச்சனையும் இல்ல, நான் உங்ககிட்ட நேர்ல பேசணும். அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா? ஏன் எப்பவுமே நெகட்டிவா யோசிக்கிற? நீ ஏதாச்சும் செய்யணும்னா மட்டும் பாசிட்டிவா நினைச்சு அடம் பிடிச்சி செய்ய வைக்கிறல்ல. ஏன் நான் சொல்றத கேட்கவே கூடாதுன்னு சத்தியம் ஏதாவது பண்ணிருக்கியா? அப்படிலாம் இல்ல அரவிந்த். அப்ப நான் கிளம்பி நம்ம மீட் பண்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வா. சரி, எதை பத்தி பேசணும்னாவது சொல்ல. வேற எதை பத்தி? ராதிகா பத்தி தான். என்ன, ராதிகாவா? அரவிந்த், ராதிகா அங்க இருக்கலாம். ஆமா, வந்துட்டா. அப்போ அவளை பத்தி பேச என்ன இருக்கு? நீ புத்திசாலிதான் ரஜினி, அதுக்காக என்ன அடிமுட்டாள்னு நினைச்சிட்டியா? அவளை பத்தி பேச வேண்டியதான் நேர்ல பேசணும்னு சொல்றேன். கிளம்பி வா, நான் உனக்காக வெயிட் பண்றேன். சீக்கிரம் வா. ஏன் திவ்யா, நான் ஃபோன் பண்ணி வர சொன்னாதான் கோவப்படுவ, அப்செட் ஆவ. இப்போ கடவுளா பார்த்து போற வழியில உன்னை சந்திக்க வச்சிருக்கான். நீ ஏன் இப்போ உம்முன் இருக்க? என்ன நிலைமை முன்ன மாதிரி இல்ல. அம்மா சொன்னாங்க. அம்மா, உங்க அக்கா ரஜினிக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சாமே, எப்படி தெரிஞ்சது? அன்னைக்கு நான் சொல்ல கேட்காம பைக்ல வான்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போனீங்கல்ல, அப்ப அக்கா பாத்துட்டா. ஓ, பாத்துட்டு என்ன சொன்னாங்க? திட்டாங்களா? அவ திட்டிருந்தா கூட அடிச்சிருந்தா கூட எனக்கு பரவாயில்ல. என் மேல இருக்க நம்பிக்கையே போயிடுச்சு. திவ்யா, ரொம்ப சாரி திவ்யா. ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டீங்களா என்ன? நான் சொன்னது கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டீங்களா? சரி, அப்புறம் எப்படி வீட்டுக்கு வந்து கல்யாணத்தை பத்தி பேச வந்தாங்க? அது நான் அக்கா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். ஓ, உண்மைன்னா ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு என்கிட்ட வந்து சண்டை போட்டியா? அது எல்லாத்தையும் சொல்லிட்டியா? ஏ திவ்யா, என்ன அப்படி பாக்குற? உண்மைன்னா அதானே? திவ்யா, என்ன பாரு, இப்ப ஏன் தலை குனிஞ்சு நிக்கிற? திவ்யா, நீ இப்படி ரியாக்ட் பண்றத பார்த்தா வேற ஏதோ விஷயம் இருக்குன்னு தோணுது. ஏய், என்னன்னு தான் சொல்ல. எங்க அக்கா உங்க வீட்ல என்ன பேசினாங்கன்னு அத்தை சொன்னாங்களா? சொன்னாங்க. உன் படிப்பு முடியற வரைக்கும் வெயிட் பண்ணா இந்த கல்யாணம் நடக்குமா, முடியாதுன்னு வேற பொண்ணை பார்த்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அத்தை என்ன சொன்னாங்க? அக்கா சொன்னதுக்கு உங்களோட முடிவு என்ன? ஏ திவ்யா, இதுக்கு பதில தான் நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேனே. நான் உன்னை கல்யாணத்துக்கு அப்புறம் படின்னு சொன்னேன், நீ அதுக்கு முடியாதுன்ட்ட.
சரி ஓகே, அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன், நீ படிப்பு முடிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். தேங்க்ஸ் மாமா. என் முடிவும் இதேதான். ஆனா நான் திரும்பவும் சொல்றேன், படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் என் கல்யாணத்தை பத்தியே யோசிப்பேன். அப்புறம் அக்கா கிட்ட சொன்ன உண்மை என்னன்னு உங்ககிட்டயும் சொல்லிடுறேன். அதை மறைச்சு உங்களை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் உங்களை லவ் பண்ணல. நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன். அத்தையும் மாமாவும் வந்து இந்த கல்யாணம் நடக்கலைன்னா காசு வெட்டி போட்டுருவேன்னு சொன்னாங்கல்ல. எங்க ஃபேமிலிக்கு அது ரொம்ப பதட்டமா போயிடுச்சு. ரஜினி அக்கா என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சு போயிருந்தாங்க. நானும் என்ன பண்ணணும்னு தெரியல. அதனாலதான் நான் இப்படி ஒரு பிளான் பண்ணேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. இதெல்லாம் உங்க ஃபேமிலியோ இல்ல உங்களையோ கஷ்டப்படுத்தணும்னு பண்ணல மாமா. இன்னும் 4 நாள்ல எனக்கு IAS எக்ஸாம் மாமா. நிச்சயமா கலெக்டர் ஆகி தான் திரும்பி வருவேன். என் படிப்பு முடியற வரைக்கும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் வரேன். ரஜினி, சொல்ல அரவிந்த். முன்னால நம்ம ஒண்ணா வரும்போது கூட நீ இவ்வளோ டென்ஷனாக இருந்ததில்ல. இப்போ ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. எதுக்கு சிரிக்கிற? நீ போய் சொன்னா இன்னும் என்னால் கண்டுபிடிக்க முடியும் ரஜினி. பேசவான்னு கூப்பிட்டா கூட இவ்வளோ யோசிக்கிற, அதுவே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ இவ்வளோ பயப்படுவேன்னு இப்பதான் எனக்கே தெரியும். இது பயம் இல்ல அரவிந்த். கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க முயற்சி பண்றேன், அவ்வளவுதான். இல்லைன்னா எல்லாருக்கும் கஷ்டம்தான். சரி சொல்லு, எதுக்கு என்ன வர சொன்ன? என்ன பேசணும் ராதிகாவை பத்தி? ராதிகாவை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நிஷாவை பத்தி பேசணும். பேரர் 2 காஃபி. ஓகே சார். நிஷாவா? என்ன சொல்ற நீ? அரவிந்த், தயவு செஞ்சு சுத்தி வளைக்காத. நீ நிஷாவை பத்தி பேசணுமா ராதிகாவை பத்தி பேசணுமா? ராதிகாவை பத்தி பேச நினைச்சதே நிஷாவால தான். ஹலோ, யாரு? மேடம், நான் தான் ரெஸ்டாரண்ட்லேருந்து பேரர் பேசுகிறேன். என்ன விஷயம்? அவர் வந்திருக்காரா? ஆமாம் மேடம், அவங்க தான் எப்பவும் வருவாங்களே, அந்த மேடத்து கூட தான் வந்திருக்காங்க மேடம். ஹலோ மேடம். அவர் ஆர்டர் பண்ணாரா? ஆமாம் மேடம், காஃபி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சரி சரி, நீங்க எவ்வளவு லேட்டா போக முடியுமோ அவ்வளோ லேட்டா போங்க. நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன், வந்துடுறேன். சரிங்க மேடம். நிஷா எதுக்கு தேவையில்லாம ராதிகா கிட்ட நீ ஏதோ செகண்ட் ஹேண்ட் பொருள் யூஸ் பண்றேன்னு சொன்னா? அதுல ஏதோ இருக்குன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ரஜினி, நான் உனக்கு கேட்ட தப்பா நினைக்க மாட்டியே? என்ன அரவிந்த், நீ நிஷாட்ட ஏதாவது சொன்னியா? என்ன பேசுற நீ? நிஷாவை பத்தி உனக்கு தெரியும், என்ன பத்தியும் உனக்கு தெரியும். நான் எப்படி அவங்க கிட்ட சொல்லுவேன்? உனக்கு ஏன் அப்படி தோணுது அரவிந்த்? தெரியல, ஆனா அவளுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி புரியுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏன்னா நிஷா இப்பெல்லாம்
என்கிட்ட பேசுற ஸ்டைலே வேற மாதிரி இருக்கு. முன்னாடி இப்படிலாம் அவங்க பேசுறவங்களே கிடையாது. மேடம், ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இருக்கிறதுலாம் பத்தாதுன்னு இவர் வேற குட்டையை குழப்பிட்டாரு. யாரு இந்த பேரரா? இவர் என்ன செஞ்சாரு? ராதிகா அவங்க கூட்டு வந்தேன், அவ முன்னாடியே மேடம் வரலையான்னு கேட்கிறாரு. என்னது? இதுல கலரா அழகா இருப்பாங்கன்னு வர்ணனை வேற. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது சரியில்லை அரவிந்த். நம்ம கிளம்பலாம். ரஜினி, ராதிகா. நான் தான். இங்க என்ன பண்றீங்க? அது உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். வா ராதிகா. உன் கவனிப்பு, உன் உபசரிப்புலாம் எனக்கு தேவையில்லை. ராதிகா தெரியாம கோச்சுக்கிட்டா உங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டா. அவளை தப்பா நினைக்காதீங்க. அவ ரொம்ப நல்லவ வல்லவன்னு சர்டிபிகேட் கொடுக்க தானே வந்த. இதுவே லாஸ்டா இருக்கட்டும். இதுக்கு மேலயும் இப்படி எந்த வேலையும் பண்ணாத. நீ சொல்லிதான் அவர் என்ன புரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். சரி ராதிகா, நான் இனிமே எதுவுமே பேச மாட்டேன். வர அரவிந்த். ஒரு கால் வருது, ஆபீஸ் கால், வந்துடுறேன். ஹலோ மேடம். என்ன, இவங்க தான் நீங்க சொன்ன மேடம்? ஆமா மேடம். அது என் அக்காங்க. ஆ? என்ன ஏதுன்னு தெரியாம இந்த மாதிரி ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்து எத்தனை பேரை பிரிச்சு விட்டுருப்பீங்க. இல்ல மேடம், சாரி. நான் தெரியாம சாரி மேடம். ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க மேடம். ஆமா, எங்க அக்காவை இவர் கூட எவ்வளவு நாளா பாத்திருப்பீங்க? அது வந்து ஒரு 2-3 மாசம் இருக்கு மேடம். எங்களுக்கு கல்யாணம் ஆகியும் அவ்வளவு நாள் தாங்க ஆகுது.
இந்த உலகத்துல என்ன அவ மட்டும் தான் பொண்ணா இருக்காளா? ஏன் எங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கான்? ஆமா மாமா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். திவ்யா, நான் உங்களை லவ் பண்ணல. நான் உங்ககிட்ட பொய் சொன்னேன். டேய் ஆனந்த், கை கழுவிட்டு வா, சாப்பிடலாம். ஆனந்த், டேய் கோவமா இருக்கியா? என்னடா ஆச்சு? அப்பா ஏதாவது சொன்னாரா? டேய் ஆனந்த், டேய் என்னடா ஆச்சு? நீ இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லையேடா. யாரு என்ன சொன்னாங்க உன்னை? திவ்யாவை பார்த்துட்டு வரேம்மா. திவ்யாவியா? நினைச்சேன்டா இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கும்னு நினைச்சேன். என்ன சொன்ன அவ? அவ என்ன சொல்லுவா? ரஜினி அக்கா ரஜினி அக்கான்னு சொல்லி பாட்டு பாடிட்டு இருக்கா. என்ன எங்க அக்கா கலெக்டர் ஆக சொன்னா, மலையை புரட்ட சொன்னா, அதனால நான் மலையை புரட்டி போட்டு தான் வருவேன் அப்படின்னு சொன்னாளா? எப்ப பாரு அதேதான். கல்யாணம் வேணாமா, அவ இப்ப கலெக்டர் ஆகணுமா? அது வரைக்கும் நம்ம யாரும் அவளை தொந்தரவு பண்ணக்கூடாதான். நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்லடா. அவளுங்க இங்க வந்தப்ப கூட அதையே தான் பேசினாளுங்க. சும்மாவே ஆடுவாளுங்க. இப்ப கலெக்டர் ஆயிட்டா அவ்வளவுதான். கலெக்டர் ஆகுறதா முக்கியம். கல்யாணம் வேணும்னா எதுக்கு உங்ககிட்ட வந்து பேசணும்? காரணம் இல்லாம ஒரு துரும்ப கூட நகர்த்த மாட்டாளுங்கடா அவளுங்க. சொன்னாமா, அந்த காரணத்தையும் அவளே சொன்னா. அவ ஒண்ணு நிஜமா என்ன விரும்பலமா, சும்மா நடிச்சிருக்கா. டேய், நடிச்சிருக்காளா? நீ என்னடா சொல்ற? ஆனா என் மனசுக்குள்ள ஏதோ நெருடலாவே இருந்துச்சு ஆனந்த். இவளுங்களுக்கு நம்ம குடும்பத்தை கண்டாலே ஆகாது. எப்படி இது நடந்துச்சுன்னு நான் நினைச்சேன். ராதிகாவை கல்யாணம் பண்ண முடியலன்னா காசை வெட்டி போட்டுருவேன்னு சொன்னல. அன்னைக்குதான் அவ என்கிட்ட வந்து பேசினா என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னான். ஓஹோ, அவ பேச்சு கேட்டுட்டு வந்துதா என்ன விரும்புறவ வருவான்னு வசனம் பேசுனியா நீ? புரியுதுடா, புரியுது. இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உன்னை ஏமாத்தி ராதிகா கல்யாணத்தை நடத்திருக்காளுங்க அவளுங்க. இவளுக்கு எதுவும் தெரியாதான். இவளேதான் எல்லாத்தையும் செஞ்சா. இப்பதான் அந்த உண்மையை அவகிட்டயே சொன்னாலும். இந்த கதையை அவ சொன்னான்னு நீ நம்பிட்டு வந்து நிக்கிறல்ல? எல்லாம் சரியான கூட்டு கலவானீங்கடா. இவளுங்க விளையாட ஏன் புள்ள வாழ்க்கை தான் கிடைச்சதா? இந்த மாதிரி ஃப்ராடு தனம் பண்றவ கலெக்டரானா ஊரு விளங்கின மாதிரி தான். ஆமா, அதுக்கு நீ அவகிட்ட என்ன சொல்லிட்டு வந்த? நான் என்னமா பேச முடியும்? அவதான் என்ன பேசவே விடலையே. கடகடன் பேசிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. உன்னை இப்படி ஏமாத்தி இருக்கா? அப்படியே ஒரு அறை விட்டுருக்க வேணா அவள? இங்க வந்து மூஞ்ச தூக்கிட்டு உட்காந்துக்கிட்டு. ச்சே, சரிடா விடு. நம்மள ஏமாத்திட்டாங்கல்ல, இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அந்த வீட்ல இருந்து திவ்யா மருமகளா இங்க வந்து ஆகணும். வருவா, அதுவும் நாம நினைச்ச மாதிரி. எப்படிமா? அவதான் படிச்சே ஆகணும்னு உறுதியா இருக்காளு. இன்னும் 4 நாள்ல டெல்லிக்கு வர போறாளாம். அதையும் பாக்குறேன். இந்த செல்வியா அந்த சில்வண்டான்னு. டேய் ஆனந்த், நீ கவலைப்படாத. போய் கை கழுவிட்டு வா. போடா.
பண்ணிட்டே இருக்காரு. ஹலோ, நான் தான் கட் பண்ணி விட்டுட்டேன்ல. எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்கீங்க? என் படிப்பு முடியற வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னனா இல்லையா? கேட்க மாட்டீங்களா? டார்ச்சர் பண்ணாதீங்க மாமா. திவ்யா திவ்யா வச்சிரா திவ்யா, ப்ளீஸ் திவ்யா வச்சிரா திவ்யா. மாமா, என்னாச்சு? ஏன் உங்க குரல் ஒரு மாதிரி இருக்கு? திவ்யா, உன்னை தொந்தரவு பண்றதுக்காக நான் கால் பண்ணல திவ்யா. என் அம்மாவோட உயிர் இப்போ உன் கையில தான் திவ்யா இருக்கு. எப்படியாவது அதை திருப்பி கொடுத்துருன்னு கேட்க தான் கால் பண்ண திவ்யா. மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? என் புள்ளையோட வாழ்க்கையே போச்சு. நான் இனிமே வாழவே மாட்டேன். நான் இப்ப சூசைட் பண்ணிக்க போறேன்னு ரூம்குள்ள போய் பூட்டிட்டாங்க திவ்யா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல திவ்யா. என்ன மாமா, என்ன சொல்றீங்க மாமா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க கூட வேணாம் திவ்யா. எங்க அம்மாவை எனக்கு திருப்பி கொடு. நீ வந்து பேசினா மட்டும்தான் அது நடக்கும் திவ்யா. ப்ளீஸ் திவ்யா, ப்ளீஸ் திவ்யா. மாமா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. இவ்வளவு சீரியஸான நேரத்துல நீங்க முதல்ல அத்தையை போய் பாருங்க. அவங்ககிட்ட பேசுங்க மாமா. நீங்க பேசினா அத்தை சரியாயிடுவாங்க. நான் வரேன் மாமா. ஐயோ அம்மா, அம்மா, அம்மா ப்ளீஸ் மா. அம்மா வேணாம்மா, அம்மா. என்னாச்சு மாமா?